கடவுளை பற்றிய ஒரு மர்ம கதை. கடவுள் சம்பந்தமான ஒரு மர்ம கதை சொல்லுகிறேன். ஆழமான அர்த்தத்துடன். பூட்டப்பட்ட கோவில். ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு பழமையான கோவில் இருந்தது. அந்த கோவில் 30 வருடங்களாக பூட்டியே இருந்தது. காரணம், ஒரு காலத்தில் அங்கே நடந்த ஒரு சம்பவம். அந்த கோவிலில் பூஜை செய்த பூசாரி ஒரு நாள் மக்களிடம் இப்படி சொன்னார். இனி இந்த கோவிலில் கடவுள் இல்லை. மக்கள் அதிர்ந்தார்கள். என்ன சொல்றீங்க? இங்கே தான் கடவுள் இருக்கார் அல்லவா? ஆசாரியர் அமைதியாக பதிலளித்தார். கடவுள் இங்கே இல்ல. அவர் மக்களுக்குள் போய்விட்டார். அந்த நாளிலிருந்து கோவில் பூட்டப்பட்டது. பல ஆண்டுகள் கழித்து ஒரு இளைஞன் அந்த கிராமத்துக்கு வந்தான். அவன் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவன். அவன் கேட்டான், இந்த கோவில் ஏன் பூட்டி இருக்கிறது? கிராமத்தார் சொன்னார்கள், கடவுள் இங்கிருந்து போய்விட்டார். அவன் சிரித்தான். கடவுள் எங்க போவார்? நான் பார்த்து வர்றேன். அவன் கிராமத்தில் வளர்ந்தவன், அதனால் ஊருக்குள் நடக்கிறது எதுவும் தெரியாது. அவன் இரவு கோவில் முன் தூங்கினான். கனவு. அவனுக்கு கனவு வந்தது. ஒரு குரல் கேட்டது, நீ என்னை தேட தான் வந்திருக்கிறாயா? அவன் கேட்டான், நீ யார்? குரல் சொன்னது, நீ யாரையெல்லாம் காயப்படுத்தினாயோ, நீ யாரையெல்லாம் உதாசீனப்படுத்தினாயோ, அவர்களுக்குள் தான் நான் இருக்கிறேன். அவன் நடுங்கினான். காலை. அவன் எழுந்ததும் கோவில் கதவு திறந்திருந்தது. ஆனால் உள்ளே விக்கிரகம் இல்லை. ஒரு வாசகம் மட்டும், என்னை தேடும் இடத்தில் அல்ல, உன்னை தேடும் மனிதனில் நான் இருக்கிறேன். அந்த நாள் முதல் அந்த இளைஞன், அன்றிலிருந்து கோவிலும் கோவில் மீது உள்ள ஆன்மீகத்திலும் உண்மை புரிந்தது. மனிதர்களை மதிக்க ஆரம்பித்தான். கதை சொல்லும் உண்மை. கடவுள் கல்லில் இருக்காரா? கோவிலில் இருக்காரா? அல்லது கருணையில் இருக்காரா? இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது?